அமிதாப் பச்சனுடைய மனைவியும் ஜெயா பாத்ரியும் அமிதாப் பச்சனையும் ஆபாசமாக சித்தரிச்சு ரீல்ஸ் வருது. மிக மிக பிரபலமான நடிகைகளுடைய ப்ளூ ஃபில்ம் எத்தனை சுற்றுது எனக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. காதல்னு எடுத்தாவே யாரை சொல்கிறீங்க? அம்பிகாவதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலாமதி. ஏன்னா காதலுக்காக உயிரை கொடுத்து இவங்களை தவிர வேறு யாருமே இல்லைக்கா. அதாவது ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறான் ப்ராஸ்டியூஷன். உங்களுக்கு பிடிச்சவங்களை நிர்வாணமாகவும் காட்டலாம், எதை வேணாலும் காட்டலாம். அந்த அளவுக்கு நடித்த பெண்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்லைன்னா நம்ம வாய முடிக்கணும். அவங்களுக்குள்ளார மனசுக்குள்ளார சம்மதம் இருந்தது. அதில் நீ தலையெடுத்துக்கு உனக்கு என்ன அதுக்கு இருக்குது? ஒரு பொண்ணுக்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு ஒரு பேனாவோ பென்சிலோ யாரோ ஒரு கேட்டான்னு வச்சுக்கணும். அதை வச்சே எனக்கு அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி உள்ள போய்க்கிற ஒன்று பொண்ணு கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்துக்கிட்டு ஊரெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு வந்தால் கூட அதான் ஃப்ரெண்ட்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. அழகாக ஒரு பொண்ணு போகிறா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அவளோட ஒரு நாள் இருந்தால் என்னன்னு நினைக்காத ஆம்பளை இருக்கானா? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். தற்போதைய சூழலில் மாடர்ன் கலாச்சாரம் என்ற பேரில் பல தப்புகளை கரெக்டுன்ற மாதிரியான இப்போ யங்ஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதில் ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் வீடியோ கால் அப்படின்றது ரொம்பவே பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. அந்த வீடியோ காலில் பல பெண்கள் வாழ்க்கையை இழந்திருக்காங்க. பல பசங்க பெண்களோட வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி பார்க்கலாம் சார்? சரியான முறை தானா? அது டெக்னாலஜி வளர வளர இதெல்லாம் தவிர்க்க முடியாதுமா. இன்றைக்கி ஏஐ வந்ததுக்கு பிறகு பல பிரபல நடிகைகளுடைய ப்ளூ ஃபில்ம் சுற்றிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா வடநாட்டில் மிக அமிதாப் பச்சனுடைய மனைவியும் ஜெயா பாத்ரியும் அமிதாப் பச்சனையும் ஆபாசமாக சித்தரித்து ரீல்ஸ் வருது. அவங்க கோர்ட்டில் இது கேஸ் போட்டு என் படத்தை காட்டிங்கன்னா உள்ளே தேடுவான்றாங்க. அதுக்கப்புறம் வருது. ஏன்னா ஜெயா பாத்ரி எந்த மாதிரி டைப்புன்னா ஒரு பீக்கில் இருக்கும்போது அவங்கள கிளேமராக போஸ் கொடுக்க சொன்னாங்க. அந்த அம்மா முட்டி தெரிகிற மாதிரி ஒரு ஆஃப் ஸ்கர்ட் போட்டுச்சு. அதுக்கே ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு முடியாதுன்னு சொன்ன பொம்பளை நடிகை அவங்களையும் இந்த ரீல்ஸில் இஷ்டத்துக்கு காட்டி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் கேஸ் போட்டு அதை நிறுத்திருக்காங்க. பட் அது நம்ம தென்னாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. டெக்னாலஜி வளர வளர நீங்கள் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்கள் தேவை என்ன தெரியுமில்ல? நம்முடைய முகம் மாத்திரம்தான். முகம் மட்டும் இருந்ததுன்னா மிச்சத்தை எல்லாத்தையும் நீங்கள் கிராஃபிக்கில் ஏஐயில் நீங்கள் எல்லாம் பண்ணிடலாம். மிக மிக பிரபலமான நடிகைகளுடைய ப்ளூ ஃபில்ம் எத்தனை சுற்றுது எனக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. கல்லூரியில் என்னுடைய மாணவர்கள் கேட்குறாங்க, என்ன சார் உங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணால் வரமாட்டேங்குதுங்க. எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வருது, பார்க்குறோங்க. அதனால் இதெல்லாம் டெக்னாலஜி வளர்ச்சியை நீங்கள் தடுக்க முடியாது. இது இன்றைக்கி நேற்று இல்லாமல் பிரபலமான சிலர்கள் அவங்கள டெலிஃபோனில் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபோனில் அவங்க நம்பர் அவங்களுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஆட்களுக்கு சொன்னாக்கா அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணாக்கா அவங்க சொல்லிவிடுவாங்க, இந்த இடத்துல என்னை பிக்கப் பண்ணிக்கணும். அன்றைக்கெல்லாம் என்னன்னாக்கா அம்பாசிடர் கார் இருக்கணும். அம்பாசிடர் காரில் தான் கூட்டிகிட்டு போகணும். காலையில் 10லேருந்து சாயந்தரம் 4 மணி வரலேருந்து தான். அதுக்குள்ளார எல்லாம் இது பண்ணிட்டு அனுப்பிச்சிடணும். 4 மணிக்கு என்னை திருப்பி கொண்டு எத்தனை இடத்துல இறக்கி விடணும். இந்த கண்டிஷன்லாம் போட்டு அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த 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 அடையார் ஏரியாவில் மிக பிரபலமான இந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான இந்த மாதிரி ஹை லெவல் ப்ராஸ்டியூஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அதை எப்படி சார் கட்டுக்குள்ளே கொண்டு வரது? இதெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இதெல்லாம் டெக்னாலஜி வளர்ச்சியில் நீங்கள் இதெல்லாம் தவிர்க்கவும் முடியாது, இது பண்ணவும் முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் அவங்க கூத்தடிக்கிற மாதிரிலாம் போட்டு ரீல்ஸ் வருது. வேடிக்கையாக இருக்குது. அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. வளர்ச்சி ஏஐ நீங்கள் ஒரு கட்டுக்குள்ளார நீங்கள் கொண்டு வரலைன்னா மனித இனத்தையே அவங்க அழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அது போயிட்டு. ஏன்னா ஏஐ இல்லாமல் இப்போ மனிதர்களே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்லேயே இப்போ அவ்வளவு தப்புகள் நடக்குது சார். இந்த விபச்சார தொழில்ன்றது ஒரு தனி மனிதனை மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது ஆட்லேருந்து எல்லாமே ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கே சார். அதான் சொல்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வரக்கூடிய ஆபத்தே அது தான். வால்ட் டிஸ்னி ஒரு படம் எடுத்து விட்டாங்கம்மா, லயன் கிங்குன்னு. ஒரு சிங்கத்தை பற்றிய கதை.
ஆப்பிரிக்காவில் நடக்கிற மாதிரி. அவங்க ஆப்பிரிக்காவுக்கும் போகல, காட்டையும் பார்க்கல, சிங்கத்தையும் பார்க்கல. கம்ப்யூட்டரில் வச்சாங்க, ஏஐ செட் பண்ணாங்க, பூரா முடிச்சிட்டாங்க. படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. நெஜ சிங்கம் பிச்சை வாங்கணும் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. அது அந்த படம் வந்தப்போ தான் என்ன தெரிஞ்சதுன்னா, இப்போ படங்களில் நடிக்கிறதுக்கு நடிகர்கள் யாருமே தேவையில்லை, செட்டிங்ஸ் தேவையில்லை. இப்போ கம்ப்யூட்டர் கரெக்டாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுன்னா பேக்ரவுண்டு எல்லாம் பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் சீன்ஸு செட்டிங்ஸு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சவங்கள நிர்வாணமாகவும் காட்டலாம், எதை வேணாலும் காட்டலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி தான் இந்த கால் பாய் கால் கேர்ள்ஸ்னு சொல்றாங்க இல்லையா சார், அதெல்லாம் ஆதி காலத்திலிருந்து உள்ளது, இன்னைக்கு வரல இருக்குது, இந்த நிமிஷம் இல்லை. கால் பாய் கால் கேர்ள் இதெல்லாம் எல்லா காலத்திலும் இருக்குது. அது எப்படி கண்டறிகிறாங்க சார் இந்த மாதிரியான பெண்கள் ஆண்கள்லாம் இருக்காங்க? அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது அனுமதிக்கப்பட்ட, அதாவது டாலரேட்டட் ப்ராஸ்டியூஷன் பேர் இதுக்கெல்லாம். இதெல்லாம் நிறுத்தவே முடியாது, உலகம் முழுவதும் இருக்கிறது அது. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு அந்த லோன் சாங்ஷனுக்கு அத்தாரிட்டிஸை அந்த இவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு அதுக்குன்னு ஆட்கள் இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த லோன் சாங்ஷன் ஆகிடும். அது மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா காலத்துலையுமே இருக்குது, இன்றைக்கி நேற்று இன்னைக்கு காலகாலமாக இருக்குது. அதாவது ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறான் ப்ராஸ்டியூஷன். ஆனால் அதெல்லாம் தவிர்க்கிறது கஷ்டம். அந்த ப்ராஸ்டியூஷன்ன்றது தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டே தான் போகுது சார், நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. எல்லாம் தமிழ்நாடு நீ தனியாக பேசுகிறீங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல பெண்களோட வாழ்க்கை இதில் வந்து பறி போயிருக்கு இல்லையா சார், இந்த பிளாக்மெயில்ன்றது. அதெல்லாம் யாரும் பெருசாக எடுக்கிறது நம்ம. நான் கல்லூரியில் பார்க்குறேன், எங்கள் காலம் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலம் வேறு. ஒருத்தர் பிடிச்சிக்கிறதுக்காக இது பண்ணுறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கேட்டால் இது ஏமா ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது ஒரு பையனோட. அப்புறம் இது திடீர்னு ஒரு நாள் இது அழுதுகிட்டு என்னன்னாக்கா இந்த மாதிரி ஏதோ தகராறுன்ற மாதிரி சொல்லிச்சு. நான் சொன்னேன், சார் வேணா நான் அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட பேசிட்டு வேணேன். சார் ஏதோ பொழுது போகாமல் பேசிக்கிட்டு இருக்கு, நீங்கள் போய் அதை போய் கல்யாணத்தில் கூப்பிட்டு விட்டுருவீங்க போட்டிருக்கேன் ஒரு பெண். அப்புறம் இன்னொரு பொண்ணு, ஒரு மாணவி, அந்த தன்னுடைய காதலில் வந்து இந்த ஊரில் இருக்கிறான்னு ஒரு வடநாட்டு பெண். அது அவன் பேரை வந்து மெஹந்தி போட்டாக்கா அவன் பேரை போட்டு இதெல்லாம் படிக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். முடிச்சிட்டு வந்தது, பார்க்கறதுக்கு வந்தது. என்னன்னு எனக்கு கல்யாணம் சார்ந்துச்சு. நான் உடனே சரி அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவனுக்கு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு. அவனை பண்ணிக்கல சார், வேற ஒருத்தன். எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமும் அந்த கல்லூரியில் படித்தாங்க, 4 வருஷமும் அவனோட தான் சுற்றிட்டு இருந்தது. கடைசியில் கல்யாணம் யாரோட பண்ணிட்டு அப்போ என்னமோ காத்திருந்த மாதிரி இப்போ அடுத்த 10வது மாதம் பிள்ளை பெற்றுட்டு நிற்குது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லைம்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, காதல்னு எடுத்தாவே யாரை சொல்கிறீங்க? அம்பிகாவதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு. ஏன்னா காதலுக்காக உயிரை கொடுத்து இவங்களை தவிர வேறு யாருமே இல்லை. காதலிச்சாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். காதல் வந்து சீரியஸாக எடுத்து செத்து போன 3 பேர் உலகத்தில் இவங்க தான், இந்த 3 ஜோடி தான், வேறு யாரும் இல்லை. அது இதெல்லாம் வந்து நடந்து 200-300 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு அந்த மாதிரி அமர காதலர்களை நம்ம பார்க்க முடியலையே. அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அந்த நேரத்தில் பழகிறோம், பிரிஞ்சுட்டு போயிடுறோம். ரயில் ஸ்னேக் இந்த மாதிரி தான். நீங்கள் சொல்ல பார்த்தா இந்த காலத்து காதல் எல்லாம் காமம் மட்டும்தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷனில் ரைட்டு, நேரத்தை வின் பண்ணாத ரைட், உனக்கு இருக்குது எனக்கு இது ரைட்டு, முடிச்சுக்கோ போயிட்டோ, அப்படியே போயிட்டு அவ்வளோதான். ஆனால் இந்த ஆன்லைனில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா, அதுக்குன்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கா பின்னாடி? அதைத்தான் நான் சொல்கிறேன், டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அதெல்லாம் தடுக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது சேட்டலைட் மூலமாக எங்கேயோ ஒருத்தன் அமெரிக்காவில் ஒருத்தன் பார்த்துக்கிட்டலாம். கூகுளை போட்டாக்கா வராத விஷயமே இல்லை. எப்படி வருது? யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு யாரோ ஒருத்தர் ஃபாலோ இப்போ காந்தராஜன் என்ன நான் என்ன பெரிய ஆளா? என்னை பற்றி கூகுளில் போட்டு பாருங்கள், ஒரு பக்கமே வருது, அவ்வளோ டீட்டெயில்ஸ் வருது. எவன் கண்டுபிடிச்சா, எவன் பார்க்கலாம், என்ன ஒன்றும் தெரியல. இதெல்லாம் டெக்னாலஜி வளர்ச்சி, இதெல்லாம் நீங்கள் தடுக்கவே முடியாது இன்றைக்கி. அதனால தான் இப்போ கோர்ட்டில் எல்லாம் வந்து நீங்கள் வீடியோ ஆதாரத்தை காட்டிங்கன்னா அதை ஏற்றுக்கிறது. மார்ஃபிங் இருக்குது, ஃபோட்டோஷாப் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறது.
இந்த மாதிரியான கலாச்சாரம்ன்றது தமிழ்நாட்டுக்கு இல்லை நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார் பிற்காலத்தில்? பாதிப்பு ஏற்படுத்துறது இருந்தாக்கா இன்றைக்கி நீங்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அசிங்கமாக பேசலாம். ம். அதெல்லாம் இப்போ இன்றைக்கி யாரும் சட்டம் பண்ணுறது கண்டுக்காமல் போயிடுறாங்களா எல்லாருமே? அவ்வளோதான். நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் அந்த ஜனங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கம்மா. ம். ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் கல்லூரியில் நான் மருத்துவக் கல்லூரியில் படித்தவன், கோ எஜுகேஷன். ஒரு பொண்ணுக்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு ஒரு பேனாவோ பென்சிலோ யாரோ ஒரு கேட்டான்னு வச்சுக்கங்க, அதை வச்சே எனக்கு அந்த பொண்ணுக்கு தொடர்புறதுக்கு சொல்லி புள்ள போய்க்கிற ரோட்டில் கொண்டு போய் விட்டானுங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்துக்கிட்டு ஊரெல்லாம் மேய்ஞ்சி விட்டு வந்தால் கூட அதான் ஃப்ரெண்ட்ஸாக சுற்றிட்டு இருக்காங்கங்கிறாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி ம். என்ஜினியரிங் கல்லூரியிலலாம் பெண்கள் வரமாட்டாங்கம்மா. இன்றைக்கி என்ஜினியரிங் கல்லூரியில் ஃபுல்லாக பெண்கள் தான் இருக்காங்க. ம். அங்கெல்லாம் வந்து எதையுமே இந்த மொராலிட்டிங்கிறது வந்து பேச முடியாது. ம். மாரல் பாலிசிக்கெல்லாம் நடக்கலாங்க. ம். அதெல்லாம் நீ யார் கேட்கறதுக்குன்னு கேட்டார். ம். இந்த மாதிரியான கலாச்சாரம் தான் போயிட்டு இருக்கா சார்? இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் இப்போ இந்த கேடி ராகவனை பற்றி அவங்க கட்சிக்காரரை வெளியே விட்டார். பெண்களோட இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட்டார். ம். அப்போ வந்து என்னை வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட்ருக்காங்களே என்னான்னாங்க. ம். சரியா, கேடி ராகவன் வந்து அந்த அந்த நடித்த பெண்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னு இல்லைன்னாங்க. அப்போ வாய மூடிட்டு போவாங்க. ம். அவங்களுக்குள்ளார மனசுக்குள்ளார சம்மதம் இருந்தது. அதில் நீ தலையெடுத்துக்கு உனக்கு என்ன இருக்குது, உனக்கு வைத்தறிச்சல் கிடைக்கல, அவங்கள பார்த்து பொறாமப்படுற, கிடைச்சா நீ விட்டுருப்பியா? யார் உள்ளத்தால் உள்ளலும் தீதேங்கிறார் வள்ளுவர். மனசில் தப்பாக நினைக்கிறது கூட தப்பு தான் அப்படிங்கிறார். அப்படி எடுத்திங்கன்னா கற்போட இன்றைக்கி ஒருத்தர் இருக்க முடியாது. ஒரு அழகாக ஒரு பொண்ணு போகிறா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, அவளோட ஒரு நாள் இருந்தால் என்னன்னு நினைக்காத ஆம்பளை இருக்கானா? அதே மாதிரி ஒரு ஆம்பளை அப்புறமா அவங்க கட்டிக்கிட்டா இவனை கட்டிக்கணும்னு சொல்லாத பொம்பளை இருக்காளா? அப்படி நினச்சாவே தப்பு தான். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் பேசுறதுல அர்த்தம் இல்லை. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.